வணக்கம். பால்ஸின் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன வீடியோல நம்ம எதை பத்தி படிச்சோம்? பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னா ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ். ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ்னா என்ன? எதிர்காலம், இனி நடக்க போற ஒரு செயலை பத்தி குறிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம்னா ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இத எந்த கான்டெக்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம்ட்டு பார்ப்போம். முதல் ஃபியூச்சர் ஃபேக்ட். ஃபேக்ட் அப்படின்னா என்னன்னா நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். இது ஃபியூச்சர்ல எப்படி நமக்கு நடக்கும். நான் முதல் கொடுத்துக்கிற எக்ஸாம்பிள் என்ன? சூரியன் நாளை காலை 5:30 மணிக்கு உதிக்கும். ரெண்டாவது என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறேன்? எதிர்காலத்தில் புவி வெப்பமடைதல் ஒரு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக மாறும். அடுத்தது ஃபியூச்சர் அசம்ஷன், அதாவது நம்ம யூகிக்கிறது, இது நடக்கும் இல்லைன்னா இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகிக்கிறது. முதல் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் செமஸ்டர் எக்ஸாம டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணுவேன். ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்னன்னா, டிஜிட்டல் துறையில் தனியுரிமை ஒரு முக்கியமான பிரச்சனையாக தொடரும். அடுத்தது when we decide to do something at the time of speaking, நம்ம பேசிட்டு இருக்கிறப்பே எதையாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ற நேரத்துல எதை யூஸ் பண்ணுவோம்? ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் மழை பெய்ய போறதுனால கார்ல போவேன். நான் என்னோட ஃப்ரெண்ட நாளைக்கு மீட் பண்ணுவேன். இனி ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸோட ஃபார்மேஷனை நம்ம படிப்போம். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ், அதாவது நேர்மறை வாக்கியம். சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்னா என்னது? செயலை செய்பவர். நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவன், அவள், அது, அவர்கள். இப்படி எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கறப்ப எல்லாத்துக்கும் சேமா தான் இருக்கும். சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில், அதுக்கப்புறம் பேஸ் வேர்ப். நான் ரெட்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வில் டீச், வில் டிராவல், வில் ஸ்டடி, வில் ஸ்லீப். இதுல எல்லாத்துலயுமே எப்படி இருக்குது? அந்த பேஸ் வேர்புக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கிறேன்? வில் போட்டிருக்கிறேன். இப்ப ஐ வில் டீச், நான் நடத்துவேன். we will travel, நாங்க டிராவல் பண்ணுவோம். the students will study, மாணவர்கள் படிப்பார்கள். the cat will sleep, பூனை தூங்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அடுத்த செமஸ்டர் நான் பேசிக் இங்கிலீஷ் நடத்துவேன். சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்க ஜப்பானுக்கு டிராவல் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போற கிளாஸ் டெஸ்ட்டுக்கு லஞ்ச் இன்டர்வலுக்கு அப்புறமா படிப்பாங்க. பூனை அதோட புது பெட்ல இன்னைக்கு தூங்கும். அடுத்தது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ், அதாவது எதிர்மறை வாக்கியம். இதுலயும் சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். அதாவது சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில், அது கூட நம்ம என்ன சேர்க்கணும்? நாட். எதுனாலனா எதிர்மறை வாக்கியம்னால. அதுக்கப்புறம் அந்த பேஸ் வேர்பை நம்ம அப்படியே நம்ம போட்டுருவோம். இப்ப இதை நம்ம எக்ஸாம்பிள் மூலமா படிக்கணும்னா, அடுத்த செமஸ்டர் நான் பேசிக் இங்கிலீஷ் டீச் பண்ண மாட்டேன். அடுத்த எக்ஸாம்பிள், நாங்க சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயும் டிராவல் பண்ண மாட்டோம். அடுத்தது சாமுவல் வரப்போற குவிஸுக்கு படிக்க மாட்டான். எங்க நாய் வரக்கூடிய டாக் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணாது. அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ், அதாவது நேர்மறை கேள்வி. இது சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே எல்லாத்துக்குமே வில், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பேஸ் வேர்ப். அப்ப இது ஒரு கேள்வி. அதனால நம்ம எதை வச்சு ஆரம்பிக்கிறோம்? வில் வச்சு ஒவ்வொரு கேள்வியும் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம்? சப்ஜெக்ட், அந்த செயலை செய்பவர்களை போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வேர்ப் என்னன்னு போடுறோம். இப்ப இதுல எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, will you teach அப்படின்னா என்னது? நீ நடத்துவியா? நீ பேசிக் இங்கிலீஷ் அடுத்த வருஷம் நடத்துவியா? அடுத்தது சாமுவல் அவனோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்க வசிப்பானா? அடுத்தது
அவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிப்பார்களா? அடுத்தது எங்க பூனை அதோட புது பெட்ல தூங்குமா? கடைசியா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் எதிர்மறை கேள்வி. இதோட ஸ்ட்ரக்சரும் நமக்கு நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவன், அவள், அது, அவர்கள், இப்படி எந்த சப்ஜெக்ட் அதாவது செயலை செய்பவர்களா இருந்தாலும் இதுக்கும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். அதாவது வில், அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் நாட், அதுக்கப்புறம் அந்த பேஸ் வேர்பை நம்ம போடுறோம். எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா, அடுத்த செமஸ்டர் நீ பேசிக் இங்கிலீஷ் டீச் பண்ண மாட்டியா? அடுத்த எக்ஸாம்பிள், சாம்வெல் அடுத்த வருஷம் இந்த சிட்டில வசிக்க மாட்டானா? அடுத்த சென்டென்ஸ், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட நாய் அடுத்த டாக் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணாதா? இதுவரைக்கும் ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ்ல நம்ம படிச்ச ஸ்ட்ரக்சரை ரிவைஸ் பண்ணிடுவோம். முதல் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கிறப்ப ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில், அதுக்கப்புறம் பேஸ் வேர்ப். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ், சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில், அதுக்கப்புறம் நாட், அதுக்கப்புறம் பேஸ் வேர்ப். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ், அதுக்கு ஸ்ட்ரக்சர் வில், சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பேஸ் வேர்ப். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ், வில், சப்ஜெக்ட், நாட், அதுக்கப்புறம் பேஸ் வேர்ப். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஐ வில் டீச் பேசிக் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் செமஸ்டர் அப்படின்னா என்னது? அடுத்த செமஸ்டர் நான் பேசிக் இங்கிலீஷ் டீச் பண்ணுவேன். ஐ வில் நாட் டீச் பேசிக் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் செமஸ்டர், அடுத்த செமஸ்டர் நான் பேசிக் இங்கிலீஷ் நடத்த மாட்டேன். வில் யூ டீச் பேசிக் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் நீ பேசிக் இங்கிலீஷ் நடத்துவியா? வில் ஹி நாட் டீச் பேசிக் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் செமஸ்டர், அவன் பேசிக் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் செமஸ்டர் டீச் பண்ண மாட்டானா? என்ன பத்தியும் நான் எழுதி இருக்கிற ஒர்க் புக் பத்தியும் உள்ள டீடைல்ஸை நான் இங்க கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு நடத்தின ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ் பத்தி உள்ள ஸ்டடி மெட்டீரியலும் எக்ஸசைஸ் ஷீட்டும் உள்ள பிடிஎஃப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ லிங்க்ஸையும் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தி உள்ள வீடியோல நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம். நன்றி.